18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அறிஞர்களிலேயே ஒவ்வொருவரும் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். 18ஆம் நூற்றாண்டில் ஒளியை கண்டுபிடித்தார்கள். எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் மேலாக இந்த உலகத்திலேயே உழைக்கின்ற வர்க்கம் என்கின்ற ஒரு வர்க்கத்தை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒருமித்த குரலை இந்த உலகத்துக்கு அறிவித்த முதல் மனிதன் கார்ல் மார்க்ஸ். அந்த ஜெர்மானிய தாடிக்காரன் தடுத்திராவிட்டால் சரித்திரம் தற்கொலை என்னும் விளிம்பிற்கே தள்ளப்பட்டிருக்கும். ஓ மனிதா, உனக்கு மேலும் கீழும் இன்னொரு பிறவி என்பதே இல்லை. நீ என்பதே நிஜம். சொர்க்க சிந்தனையை நிறுத்திவிடு, வர்க்க சிந்தனையை வளர்த்துவிடு. வியர்வைக்கு விலை பரலோகத்தில் இல்லை, இகலோகத்தில் உண்டு என்று இயம்பு என்கின்ற அவரது குரல் இந்த அகிலத்தின் சுவர்களை அசைத்தது. பழைய சித்தாந்தங்களின் வேர்களை சென்று விசாரித்தது. அவன் கொட்டிய கண்ணீரும் சிந்திய ரத்தமும் யாருக்காக? அவன் வீட்டு சுவருக்கு வெள்ளையடிப்பதற்காகவா? இல்லை, அவன் சுவாச காற்றை மட்டும் சுத்தம் செய்து கொள்வதற்காகவா? இந்த உலகம் உழைப்பவனுக்கே சொந்தம் என்று உயிரெழுதத்தான். புத்தபிரானின் போதனையிலும், இயேசுபிரான் பேசிய மொழியிலும், நபிகளின் நல்லுரையிலும், திருவள்ளுவரின் பனையோலையிலும், திருமூலர் வளர்த்த தீயிலும், வள்ளலாரின் வாசகத்திலும், மகாத்மாவின் மணிமொழியிலும் இதுவா வாழ்க்கை என்ற கேள்வியை உரசி பார்த்தோம். இதுவரை விடையில்லை. எதற்கும் அந்த தாடிக்காரனை சந்திப்பதுதான் சாத்தியம் என்று சொன்ன அந்த வைர வரிகளை இன்று நினைவு கூர்ந்து, இந்த மனித குலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மாமனிதன் கார்ல் மார்க்ஸை நினைவு கூறுகின்ற வகையிலே, அவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே, ஓங்கட்டும் 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 மார்க்சிய சித்தாந்தங்கள், ஓங்கட்டும் ஓங்கட்டும். பாடுபடுவோம் பாடுபடுவோம். உலக தொழிலாளி வர்க்கம் ஒன்று சேர பாடுபடுவோம். நன்றி. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பாட்டாளின் தோழர் மாமணி மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சமத்துவத்தை விரும்புகளில் வீர வணக்கம், நல்லிணக்கத்தை விரும்புகளில் வீர வணக்கம், அனைத்து கட்சிகளில் வீர வணக்கம், மார்க்ஸ் மாமணிக்கு வீர வணக்கம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம்.